மட்டும் பாருங்கள், அப்படியே வெள்ளி மீறி அப்படி பல்லன்னு அப்படி மினுக்குது பாருங்கள். சூப்பராக இப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம இதில். பூ வந்து ஓப்பன் பண்ண முடியாத தம்பி, பண்ண முடியாதுல்ல. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப கடினமாக ஓப்பன் பண்ண முடியல. தொழிலுக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து உள்ள மீன் எடுக்க போகிறாங்க. மயில் முதுகில் குத்துற மாதிரி இருக்கண்ணா. இப்போ நம்ம காமிக்கிறது நாகூரில் தாங்க காமிக்கிறோம். இது எல்லாமே வலை மீன் தான். அதாவது தூண்டி மீனுக்கும் வலை மீனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வலை மீனே எங்கள் நாகூர் பகுதியில் உள்ள மீனவர்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மீன் உயிரோடு இருக்கிற மாதிரியே நம்மகிட்ட எடுத்து வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். அதே தூண்டி மீன்னா எப்படின்னு, தூண்டிக்கும் வலைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு வந்து வலையை விடுவாங்க கடலில். விடும் போது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ வெயிட் பண்ணுவாங்க. அந்த போட்ட உடனே சில மீன் மாட்டிடும், இல்லை லேட்டாக மாட்டோம். அப்போ அந்த வலையில் இருந்து அந்த மீன் வந்து அங்கேயே அதிலேயே வந்து இறந்துடும். அப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் இருக்கிறப்ப ஐஸ் வைக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தூண்டி மீனுங்கிறது உடனே நம்ம கையிலே தெரியும். மீன் அடித்தோன்னா அதை எடுத்து ஐஸ் வச்சிட்டோம்னா அந்த குவாலிட்டிக்கும் இதுக்கு வித்தியாசம் கேட்டிங்கன்னா, வலை மீனோட தூண்டி மீன் எப்பொழுதுமே பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்களும் பார்த்திங்கன்னா தூண்டி மீன் தான் நம்மகிட்டையுமே கேட்பாங்க. இந்த வலை மீனே நாங்கள் எப்படி வச்சுருக்கோம்னா, இப்போ தூண்டி மீன் எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துங்க. இப்போ நம்ம மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன் தான் நம்ம எல்லா ஊருக்குமே அனுப்பிட்டுருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் அனுப்பிட்டுருக்கோம், பஸ்ஸில் அனுப்பிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தவங்க எப்படி கேட்குறாங்களோ நம்ம கொரியரில் கூட அனுப்பிட்டுருக்கோம். மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு 5 கிலோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம அனுப்பலாம். இல்லை வியாபாரிக்கு வந்து இதை மாதிரி ஃப்ரெஷ் மீன் தான் வேணும்னு சில வியாபாரி கேட்குறாங்க, நம்ம அவங்களுக்குமே அனுப்பிட்டுருக்கோம். வீடியோ பார்க்குற நண்பர்கள் புதுசாக எனக்கு வந்து இத்தனை கிலோ வேணும்னா உங்களுக்கு எப்படி அனுப்புறதுன்ட்டு நீங்கள் எனக்கு அந்த ஏரியா லொக்கேஷன் அனுப்புறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ரூட்டில் அனுப்புகிறேன்னு அதுவுமே நான் அனுப்பிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 கிலோ கடவுரா, 3 கிலோ கடவுரா. இது ஃபுல்லாக வந்து சூறை வஞ்சரம் எல்லாமே ஐஸில் ஃபுல்லாக அப்படி போட்டு இங்கேருந்து வெளியூர் அனுப்பிடுவாங்க. நம்ம நாகூரில் வந்து நீங்கள் எல்லாமே ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள், சின்ன போட்டிலேருந்து வரக்கூடிய மீனை தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். மீனோட தன்மையை மட்டும் பாருங்கள், எப்படி பாருங்கள். நீங்கள் அழுத்தினா கூட உள்ளே அழுத்துறோம் பாருங்கள், அவ்வளோதான். ஏதாவது மீனை பார்க்கணும். காலையில் 8 மணி வந்துருக்கீங்களா? எப்போ போனீங்க போட்டுக்கு? நேற்று மதியம் போனது. நேற்று மதியானம் எத்தனை மணிக்கு போவீங்க? மதியம் 1 மணிக்கு போனீங்க. வலை எத்தனை மணிக்கு விடுவீங்க? 6 மணிக்கு விடுவான். சாயந்தரமாக 6 மணி. நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு விட்டுருக்கீங்க. விட்டு வலை எப்போ பற்றுவீங்க? 11, 12 நைட்டு பற்றிட்டு அதன் பிறகு மறுபடியும் வலை விடுவோம். இது 2 முறையும் விடுவாங்க, சில பேர் 1 முறை விடுவாங்க. அதான் மீன் பாடை பொறுத்து, வரக்கூடிய மீனை பொறுத்து. ஆமாம், இப்போ வந்து 2 முறை நாங்கள் விட்டுட்டு வந்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஐஸ் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க? ஐஸ் எடுத்துகிட்டு போவோம். ஐஸ் இல்லைனாக்கா பொருள் வீணாக போயிடும். ஒரு அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் ஐஸ் வைப்பீங்களா? 3 மணி நேரம் ஐஸ் வைப்போம். 3 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் வந்துடுவோம். கரைக்கே வந்துடுவீங்க. வரும்போது சேஃப்டியாக. இப்போ இவங்க வந்து போட்லேருந்து எடுத்த மீனை வந்து இங்கே நம்ம நாகூரில் கிப்ஸுன்னு இருக்கும். அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெரிய மீன் எல்லாமே இங்கே, அதாவது இந்த ஊர் பஞ்சாயத்து மூலயமா இங்கே வச்சுருக்காங்க. இவங்க ஒரு ரேட்டுக்கு எடுத்து மற்ற வியாபாரி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. சரிங்களா? எல்லாம் கவர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுண்ணா. அப்படி எங்களையும் பண்ணு. அண்ணனையும் பண்ணுவோம். அண்ணன் நாகூரில் ஒரு வியாபாரி. அண்ணன்கிட்ட வந்தீங்கன்னா நாகூரில் வந்து நண்டு எடுத்து கொடுப்பாப்புல. என்னென்ன எடுத்து கொடுப்பீங்க? நண்டு, இறால், கனவா எல்லாமே அனைத்தும். மீன் கேட்டால் வஞ்சல் மீன். நம்பர் வேணாலும் தரேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அண்ணன்கிட்ட. ஆனால் இங்கே மீன் விற்கக்கூடிய டைம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் ஒரு 2 மணி 1 மணி அளவில் கடலுக்கு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே திரும்பி அதாவது இங்கே கடற்கரையிலேருந்து இங்கே ஆற்றுக்கு வரும்போது கரெக்டாக வந்து ஒரு 7 மணி ஆயிரும். 7 மணிலேருந்து வலையில் உள்ள மீன் எல்லாமே பிரித்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 7:30 மணிலேருந்து 7 ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் 7:30 மணிக்குனா இங்கே நிற்கணும்.
அதுலேருந்து ஒரு 8:15க்குள்ளே டோட்டலாகவே ஏலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் மீன் விற்கிறதான்னு பார்ப்பீங்க. அந்தளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்களே ஒரு ஆச்சரியப்படுவீங்க.